வேற மாதிரி இப்ப எடுத்திருக்கீங்களே வீட்டுல ஒரு டிசிஷன் அருமையா எடுத்திருக்கீங்கடா ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய 2 நபர்களை தான் கரெக்டா தேர்ந்தெடுத்து ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுல நடந்திருக்கு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. எப்படி 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இதுல ஒரு கடும் போட்டி நடக்குது. இந்த ஓட்டுல யார் மெஜாரிட்டி, யாரு அதிகமா போறா, யாரு கம்மியா போறான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வினோத் வந்து ஆதிரியோட பேர் சொல்றாரு. கானா வினோத் ஆதிரியோட பேரு. ஏன்னா சொந்த டீமுக்குமே ஒழுங்கா வேலை செய்யல, அவங்க அந்த சைடு தான் வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி பல பேருக்குமே சூப்பர் டீலக்ஸ்ல ஃபீல் இருக்கு. அதனால வினோத் ஆதிரி. துஷாரும் வந்து ஆதிரி. ஏன்னா துஷார் வந்து அவங்கள சொல்ல முடியாது, அவங்களோட ஃப்ரெண்டை சொல்ல முடியாது, இங்கே தானே சொல்லணும், அதனால ஆதிரியை சொல்றாரு. அடுத்து சுபிக்ஷாவும் ஆதிரி டீம் ஒர்க் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது. டெஃபினெட்லி 100% உண்மை. ஏன்னா ஒரு பக்கம் ஆதிரி இங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தாலும் அவங்களோட டீம் ஒர்க் வந்து பிக் பாஸ் கூட. ஆனா இங்க சூப்பர் டீலக்ஸ் கூட டீம் ஒர்க்கும் சரி, எந்த ஒரு டிஸ்கஷன்லயும் கடந்துக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த டீமுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. எதா இருந்தாலும் சீக்கிரமா எழுந்துட்டா கூட வந்து எழுந்துருங்க சூப்பர் டீலக்ஸ் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எழுப்புவாங்களே தவிர்த்து அந்த டீம் கிட்ட வெயிட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையும் பிக் பாஸ் தானே முக்கியம். ஸோ அந்த பிக் பாஸ்ல இருக்கிற ஒரு சிலர் நபர் தானே முக்கியம், அதுலயும் எஃப்ஜே தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இதுல ஐயோ சாரி மக்களே, வேல்யூம் அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த கேட்டகரியில் ஆதிக்கு டீம் ஒர்க் இல்லை அப்படின்றது கரெக்ட் தான். அடுத்து எஃப்ஜே வந்து ஆதிரியை சொல்லியிருக்காரு. அங்கே தான் ட்விஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே ஆதிரியை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே அந்த எடிட்டர் அப்படியே வேலையை பார்த்துருக்காரு. மேபி அது வேற யாரோ சொன்ன மாதிரி இருக்கும். ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் யூஸ் பண்ணலன்னு ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது அப்சராவாக இருக்கும். எடிட்டர் அதை எடுத்து கட் பண்ணி இங்கே போட்டார். எஃப்ஜே அதுவும் ஆதிரி சொல்லுவது நடக்குமா? நடக்காது. இந்த இடத்துல இடிக்குது எனக்கு. ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்றது மேபி ஆதிரின்றாங்க. பட் ஆதிரியா இருக்காது, அது வேற யாருனா தான் எஃப்ஜே சொல்லியிருப்பாரு. ஏன்னா நேத்து ஆதிரி போய் சூப்பர் டீலக்ஸ்க்காக எஃப்ஜே தானே இப்போ வச்சு செஞ்சாங்க. அப்புறம் எப்படி ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது டவுட்டா இருக்கு. அந்த இடம் மட்டும் எனக்கு இடிக்குது. யாருன்றதை பார்ப்போம். அடுத்து இதுக்கு நடுவில் ஒரு கோமாளி பயம்புல வந்து என்ன பண்ணிச்சுன்னா துஷாரை சொல்லிச்சு. ஏன்னா துஷார் ஓட்டு போடுவாங்க கேப்டன்சி சரியா பண்ணலன்ற மாதிரி. ஆனா கடைசியில துஷாருக்கு யாருமே ஓட்டு போடல போல. பிரவீன்ராஜை தாவண்டி பிரவீன்ராஜ் துஷார் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கேப்டனா ஒழுங்கா பண்ணல, ஒரு நடுநிலையா இல்லைன்னும் போது சூப்பரான ஆப்ஷன். எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போகும்போது நான் இந்த பக்கம் போறேன்ற மாதிரி ஒரு ரூட்டை போட்டாரு. ஆனா அந்த ரூட்டுக்கு யாருமே துணை வரல அப்படின்றது மட்டும் பார்க்க முடியுது. அடுத்து கெமி வந்து அரோரா, கனி அரோராக்குள்ள ஒரு பனிப்போரே நடந்துட்டு இருக்குங்க. அது வாரத்துல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அரோராவுனா கனிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இங்க இதுதான் சான்ஸ் போட்டு இறக்கி குத்துன்னு குத்திட்டாங்க போல இருக்கு. சபரி அரோரா இன்னும் நிறைய போராடிட்டு இருக்கணும், இன்னும் நிறைய போராடியும் ஃபேக்ட் இருக்கு. ஐ மீன் அந்த டாஸ்க்ல ஒழுங்கா போராடல போல, ஒழுங்கா கேம் பிளே பண்ணல போல. அதனால நீ நல்லா போராடி இருக்கணும், இதெல்லாம் பண்ணியிருக்கணும், அதனால நான் உன்னை நாமினேட் பண்றேன்ற மாதிரி சபரியும் அரோரா. ஓகே, விக்ரம் வந்து ஆதிரியை சொல்றாரு. கிரியேட்டிவிட்டிவா என்ன பண்ணீங்க விக்ரம்? கிரியேட்டிவிட்டின்றத வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஆதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. வீக்கெண்ட்லயே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி, அந்த சூப்பர் டீலக்ஸ் போனப்ப சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன கிரியேட்டிவிட்டி பண்ணீங்க? அங்க சொன்னீங்க, இங்க செயல்பட்டீங்களா? அதெல்லாம் நீங்க செயல்படவே இல்லை, ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி நாமினேட் பண்ணிருக்காரு. அடுத்து கலை வந்து அரோரா, என்ன டேலண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் குத்திட்டாரு. ஸோ அதுவும் கரெக்ட் தான். இப்போ கிட்டத்தட்ட 5 ஓட்டுகள் ஆதிரை, 5 ஓட்டுகள் அரோரா. ஆஸ் பெர் த ப்ரோமோ படி 5 ஆதிரை 5 அரோரா, ஒன்று துஷாருக்கு போயிருக்குது. டெஃபினெட்லி இந்த 2 பேர் தான் ஜெயிலுக்கு போறாங்க. அரோரா மற்றும் ஆதிரி கூப்பிட்டு போய் ஜெயிலில் அடைங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்ன தருணங்கள் மிகவும் நல்லதாக இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேர் பண்ற அட்ராசிட்டி இருக்கே அந்த வீட்டுக்குள்ள, கொஞ்சமா நெஞ்சமா லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பல அட்ராசிட்டிஸ் பண்றதாங்க. தே டிசர்வ் டு பி கோ. அவங்க ஜெயிலுக்கு போற தகுதி நிறைந்த 2 நபர்கள் அவங்க தான் இந்த வாரத்துல. ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் துஷாரோட கேப்டன்சியை பறிச்சு அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா இவங்க 2 பேருக்கு ஒரு ஒத்துமை இருக்குது மக்களே. அந்த 2 பேரோட ஒத்துமை வந்து நல்ல வேற மாதிரி. மற்றவங்களோட கேமையும் காலி பண்ணுவாங்க, அவங்கள கேமையும் அவங்களே காலி பண்ணுவாங்க. அவங்க 2 பேரோட ஸ்பெஷாலிட்டி தான். அடுத்தவனு கேமையும் காலி பண்ணி கொலாப்ஸ் பண்ணி விட்டுறது,
எங்க கேமையும் நாங்களே காலி பண்ணி கொலாப்ஸ் பண்ணிக்கிறது. இதுதான் அவங்கள 2 பேருக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்து யோசித்துக் கொள்ளுங்கள். இல்ல அதுக்கும் வந்து ஒரு மூலையில ஜெயில் கம்பி ஒரு மூலையில உட்காந்துட்டு துஷார் அப்படின்னு இந்த பக்கம் உட்காந்துருங்க ஒரு ஆளு, அந்த பக்கம் கூப்பிட்டு எஃப்ஜே அப்படின்னு கூப்பிட்டு அங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா உருப்புட்டுரும் சூப்பரா. உங்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் ஜெயிலுக்கு அனுப்புறாங்களே ஒட்டுமொத்தமா. வீடா சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டு கரெக்டா அமைச்சிருக்காங்க. ஆனா நீங்க அங்கேயும் போய் அதை பண்ணீங்கன்னா உங்களை ஒன்னும் சொல்ல முடியாது, திருந்தவும் மாட்டீங்க, உருப்படவும் மாட்டீங்க அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க, எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்றீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ இதுல வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பூராவே இப்படி இருந்தா நம்ம நிலைமை என்ன மக்களே ஆகிறது.